ஜூலை 15 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 20 முதல் 24 வரை. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றைக் கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நகூமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாக இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருந்த மறுத்த நகரங்களான பெத்சாய்தா, கொராசீன் மற்றும் கப்பர்நகூம் ஊர்கள் இயேசுவால் தீர்ப்பிடப்படுகின்றது. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. அந்த நகரங்கள்தான் இந்த மூன்றும். இயேசு இந்த நகரங்களில் பலமுறை அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்திருக்கிறார். ஆனாலும் அவையெல்லாம் மக்களுக்கு ஏற்றதாக இல்லை. அவர்கள் செய்த தவறுதான் என்ன? இயேசு எதற்காக இவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? இந்த நகரத்திலுள்ள மக்கள் இயேசுவை பார்த்திருக்கிறார்கள், அவரது வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், அவரின் புதுமைகளை பார்த்து வியந்தும் இருக்கின்றார்கள். இவ்வளவுக்கு கடவுளின் மகனை நேரடியாக பார்க்க வாய்ப்பு பெற்றிருந்தும் அவர்கள் வாழ்வு மாற்றம் பெறவில்லை. கடவுளின் தண்டனை தீர்ப்பில் இருந்து தப்பி பிழைக்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. ஆம் நண்பர்களே, எந்த அளவுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு எதிர்பார்க்கப்படுவதும் இயல்பே. இயேசுவை அருகிலிருந்து பார்க்கும் சலுகை பெற்றிருந்தும் அவர்கள் அதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த சலுகையை அவர்கள் பயன்படுத்தி வாழ்வை மேம்படுத்த முயற்சி எடுக்கவில்லை. ஆம், இன்று கடவுளால் நாம் அதிகமாக ஆசிர்வதிக்கப்படும்போது நம்மிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கவும் படுகின்றது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளால் நாம் அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது நம்மிடமிருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை அமைந்திருக்கின்றதா? இல்லை என்றால் சற்று அலசி பார்க்கவே இன்றைய நாள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. அன்பின் தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. நன்மையின் ஊற்றே, நீர் எங்கள் வாழ்வில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது வியத்தகு செயல்களால் நாங்கள் மகிழ்ந்திருந்தும் எங்கள் வாழ்வு நன்றியின் வாழ்வாக, சாட்சியின் வாழ்வாக அமைவதாக. நீர் கொடுத்த அனைத்து கிருபைகளுக்கும் நன்றியாக நாங்கள் எப்போதும் சாட்சிகளாய் வாழ்வோமாக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி.